ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்களோட 2ஆம் இடத்துலேயே தான், அதாவது கும்பமனையிலே தான் இருக்கிறாரு. உங்களோட அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களோட 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் புதன், ராகு, சுக்கிரன் இருக்கிறாங்க. அங்கே புதன் நீச்சமாக இருக்கிறார், சுக்கிரன் வலுத்திருக்கிறாரு. 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்காரு. 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்காரு. இதுதான் மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புங்க. இதில் உங்களுக்கு சூரியன் மட்டும் மார்ச் 15க்கு அப்புறம் கும்பமனையிலேருந்து மாறி மீனமனைக்கு மாறுறாருங்க. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு 7.5 சனி முடியல. மார்ச் 29ஆம் தேதிக்கு தான் 7.5 சனி முடியுதுங்க. அது வரைக்கும் 7.5 சனியோட தாக்கம் உங்களுக்கு இருந்தே தான் தீரும். இந்த சனி உங்களை விட்டுட்டு போகும்போது அவங்க நல்லது பண்ணுவார், போவார், வருவார் அப்படிங்கிற அந்த உருட்டெல்லாம் இருக்கும். அது பெருசாக நம்பாதீங்க. சனி மார்ச் 29 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கலாம், மாற்றங்களுக்கான எதிர்பார்ப்புகளை கொடுக்கலாம், மாற்றங்களுக்கான அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் வழிய ஃபுல்லாக மாற்ற மாட்டாருங்க. சேஞ்சஸ்க்கான பேஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. இங்கே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் போய் அங்கே உட்காந்துருக்கிறது தப்பான ஒரு பொசிஷனுங்க. அஷ்டமஸ்தான அதிபதி போய் 2ஆம் இடத்துல உட்காரும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாருங்க. அதுவும் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக வருமானத்தில் தடை, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்கள் பேச்சில் தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத கொஞ்சம் சூடுத்தனமான வார்த்தைகளை அவங்க வந்து தூக்கி எறியறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாருங்கன்னா வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் குடும்பத்தில் உங்கள் மனைவியுடனும் உங்கள் குழந்தைகளுடனும் இல்லை அப்பா அம்மாவோடய நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சூரியனானவர் உங்களோட மீனமனைக்கு மாறுறாரு. ஆனால் சனி 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, புதன் இருக்காரு. புதன் அங்கே வந்து நீச்சமாயிடுறாருங்க. சுக்கிரன் அங்கே வலுத்திருக்கிறாருங்க. சுக்கிரன் யாருங்க? உங்களுக்கு 5, 10ஆம் அதிபதிங்க, அந்த வலுத்திருக்கிறாருங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ராகு உங்களோட முயற்சிகளை பிரம்மாண்டமாக்கி கொடுப்பார்கள். உங்களுக்கு எதாக இருந்தாலும் வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ராகு அந்த இடத்துல இருந்து உருவாக்கி கொடுத்துட்ருப்பாருங்க. அந்த இடத்துல 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஏறும்போது உங்களுக்கு மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலையில் மாற்றலாம். 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறத வேலையில் மாற்றம் கொடுக்கலாம், வேலையில் கொஞ்சம் ப்ரமோஷனுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம், இந்த கம்பெனி வேணால் வேறு கம்பெனிக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அந்த இடத்துல வந்து சுக்கிரன் உங்களுக்கு வலுத்து இருக்கிறதுனால எண்ணங்கள் கொஞ்சம் வலுவாகவே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது காதல் மலர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 3, 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. குரு பகவான் உங்களுக்கு பாவிங்க. பாவி வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது தவறு தான். அதாவது வந்து குரு பகவான் ஜென்ரலாக இயற்கை சுவராக இருந்து அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது கரெக்டுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு அவர் 3, 12ஆம் விரையாதிபதியாக இருக்கிறவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து மன அளவு விரயம் நிறையா இருந்திருக்கும், மன அழுத்தம் நிறையா இருந்திருக்கும், காதலில் பிரச்சனை இருந்திருக்கும், குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும், குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ஃபெயிலியர் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பரிவர்த்தனையானது ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து குழந்தை கரு உருவாவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளோட இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுனால குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் உங்கள் சொன்ன பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை வந்து தன்னோட 5ஆம் பார்வையாக பார்க்க 9ஆம் இடத்துக்கு தந்தை ஸ்தானங்க. தந்தை ஸ்தானத்தில் கேது போய் உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தந்தைக்கு உடல்நலத்தை கெடுக்கிறதும், தந்தைக்கும் உங்களுக்கு மேலே உறவு முறைகளில் தொந்தரவுகளை கொடுக்கறதும், தந்தைகளோட பேச்சுவார்த்தைக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற இது பிரச்சனைகள் கொடுக்குறது, தந்தைக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறதுமே இருந்திருக்கும். அது குரு வந்து 9ஆம் பார்வையை அந்த இடத்துல பார்க்கறதுனால உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டுங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, 4ஆம் அதிபதிங்கிறது அம்மா, வண்டி, வீடு, வாகனங்க. அவங்க 6ஆம் இடத்துல போகிறதுனால அம்மாவுக்கு உடம்புப்படுத்துறது, அம்மாவுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, வண்டி, வாகனம், வீடு சம்மந்தப்பட்ட கடன்கள் இருக்கிறது, அந்த கடன்களை கட்ட முடியாமல் திணறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி 11ஆம் அதிபதியாக செவ்வாய் இருப்பா. மூத்த சகோதரருடைய பிரச்சனை, மூத்த சகோதரருக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, உங்களோட லாபங்கள், உங்களோட அதீத ஆசைகளுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. மெயினாக வந்து அந்த 12ஆம் அதிபதி உங்களுக்கு
5ஆம் இடத்துல இருக்காங்க. குழந்தை சம்மந்தப்பட்ட வரையும் குலதெய்வத்துக்கு வந்து கோயில் போகிறதுக்காக சுப செலவுகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கும். அதே மாதிரி சனி பகவான் இப்போ இங்கேருந்து உங்களுக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு மாறுறாருங்க. சனி பகவான் மாத கடைசியில் அங்கே மாறுறது ஒரு பெரிய விசேஷமான ஒரு விஷயங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மார்ச் 29க்கு அப்புறம் மாற ஆரம்பிக்கும். மெயினாக குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மாறும்போது நிறைய நல்ல நன்மையான பலன்களை வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அதனால இந்த மார்ச் மாத கடைசி வரைக்கும் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் பொறுமை காத்து தாங்க ஆகணுங்க. எல்லாமே உங்களுக்கு பண வரவுல கஷ்டம் இருக்கும், வேலைகள்ல பிரச்சனை இருக்கும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தொய்வுகள் இருக்கும், குழந்தைகள் பெறுவதற்கு படக்கூடிய முயற்சிகள்ல தொய்வுகள் இருக்கும், அப்பாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் படுத்தக்கூடும், அம்மாவுக்கும் உடல்நிலை படுத்தக்கூடும், வண்டி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட கடன்கள் எல்லாமே மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். மெயினா வந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் முக்கியம். குடும்ப பிரச்சனைகளில் குடும்பத்துள்ள பிரச்சனை வராமல் வருமான தடைகள் கொஞ்சம் மார்ச் 15 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மகர ராசிக்காரர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. மாத பலன்கள் கண்டிப்பாக வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய மகர ராசிக்கான டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. உங்கள் ஜாதகத்தை சனி மாற போகிறாரு அப்படிங்கிற காரணத்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் மார்ச் 29க்கு அப்புறம் உங்களுக்கு வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஐடியா வரும், அதாவது புது வேலை மாற்றத்துக்கான ஐடியா வரும். கண்டிப்பாக இந்த மாதம் வந்து இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மகரத்திலிருந்து சனி பகவான் மகரத்தை விட்டு விலகிறார் இல்லைங்களா, ஏழரை விலகுது இல்லைங்களா, அதனால இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் குழந்தைகளுக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்குங்க. செவ்வாய் மாற்றத்துக்கு அப்புறம் தான் அந்த இடம் கொஞ்சம் கிளியர் ஆகும். சனி மாறும்போது எல்லா விதமான மாற்றங்களையும் நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு இந்த சனி மாற்றம் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தை நியர்பை அஸ்ட்ராலஜிட்ட காட்டி அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான குட்டி பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. முடியல அப்படின்னா கீழே இருக்க நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலை மாற்றம் பண்ணலாமா, தொழில் மாற்றம் பண்ணலாமா, திருமணத்துக்கான தடைகள் ஏதாவது இருக்குதா, என்னென்ன மாதிரியான பரிகாரம் பண்ணும், செலவு இல்லாமல் என்னென்ன கோயிலுக்கு போனால் உங்கள் பரிகாரத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கணும் விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.